ஏதம்பி மயம் போய் 2 வருஷமாச்சு வெளிநாடு. அம்மாண்டு ஒரு ஃபோன் அடிக்கிறேன் இல்லையே தம்பி. தம்பி உங்கள் செல்லுக்கு ஃபோன் அடித்தானா? ஃபோன் அடித்தா பேச சொல்லுங்க தம்பி. மலேசியா போன புதுசில் எனக்கு ஃபோன் அடிப்பேன். ஆனால் இப்போ ஒரு 2 வருஷமாக அவன் ஃபோன் அடிக்கலம்மா. நான் அடித்தா உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. என் புருஷன் கடனை வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அந்த கடனை அடைக்கிறக்காண்டி என் மயனை வெளிநாடு அனுப்புனேன் தம்பி. நான் கம்மா வேலை பார்த்து என் புருஷன் பட்ட கடனை நான் அடைச்சேன். இப்போ அவன் வெளிநாடு போன கடையும் இருக்குது. நான் எப்படி நான் அடைப்பேன் தம்பி? சொல்லுங்க தம்பி. அவன் ஃபோன் அடித்தா சொல்லுங்க தம்பி. தம்பி நான் அந்த கடனை கூட நான் வேலை பார்த்து அடைச்சிக்கிறேன் தம்பி. என் மயனை என்கிட்ட பேச சொல்லுங்க தம்பி. உங்கள் மயன் ஃபோன் அடிக்கலன்ட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் அவனையும் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபோன் அடிக்க சொல்லி. உங்களுக்கு அப்பப்போ கஷ்டமாக இருந்தால் என் வீட்டை பக்கம் வாங்க. என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்கிறேம்மா. நான் உங்கள் ஃப்ரெண்டு வெளிநாடு போனோடனே அவங்க அம்மாவே மறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு முன்னே சொல்லக்கூடாதுன்னு தாண்டி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவன் போன புதுசில் ஆர்வமாக எனக்கு ஃபோன் அடிப்பேன்டி. இங்கே மலேசியாவில் தமிழர்கள் இருக்காங்களாம். அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்கான். அப்படி நம்ம எதுக்கு இந்த ஊரில் வந்து நம்ம கஷ்டப்படணும்னு சொல்கிறேன். மேலே அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பன் பட்ட கடத்தை நாத்தாப்பட்ட கடலாம் நான் அடைக்கணும்ன்றது நான் கட்டாயமா அப்படின்ட்டு வேற சொல்கிறான்டி. நம்ம என்னடி செய்கிறது? உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பேசுனா சொல்ல வேண்டியதானுங்க அவங்க அம்மா படுற கஷ்டத்தை. அந்த கடனையும் என்னால் அடைக்க முடியாது. நானும் அந்த பக்கம் வரவே மாட்டேன். நம்ம செத்தாலும் அது அனாதை படமாக கூட செத்துட்டு போகுதுன்னு சொல்கிறான்டி. நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே அந்த அம்மா இறந்து வச்சாமடி. அந்த அம்மாவுக்கு யாரும் இல்லைன்றதுனால ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து போய் அடக்கம் பண்ண போகிறாங்களாம். வாடி நம்மளும் போய் அடக்கம் பண்ணிட்டு வருவோம். எங்கள் அம்மா சாக போகிற நாட்களில் உங்கள் வீட்டுக்கு தான் நம்மளை வரும். கடனுக்காக வச்சுருந்த பத்திரம் பட்டாலாம் திருப்பிடுச்சான். காசு பணமோ அல்லது பத்திரம் பட்டாவோ உங்கள்கிட்ட எதுவும் கொடுத்துட்டு போச்சா எங்கள் அம்மா? என்னப்பா நீ வாட்டுக்கு மலேசியாவிலேருந்து 10 வருஷம் கழித்து வந்துட்டு இப்போ பட்டான்ற பத்திரம்ன்ற உங்கள் அம்மா காசு பணம் கொடுத்துச்சான்ட்டு சொல்கிற. அந்த அம்மா செத்த நேரம் அதை அடக்கம் பண்ணுறது கூட ஆள் இல்லாமல் அதுக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூட காசு இல்லை. அப்படி இருந்த சூழ்நிலை நீ வந்து இப்போ என்னமா பட்டான்ற பத்திரம்ன்ற அதெல்லாம் எதுவும் என்கிட்ட இல்லை சாமி. நீ ஊருக்குள்ளே போய் விசாரிச்சுட்டு வந்த வழியை பார்த்து மலேசியாவுக்கே போயிருப்பா. தம்பி உங்கள் அம்பத்தா சாகிறதுக்கு முன்னே என் பேரை வருவேன், அவன்கிட்ட இந்த பத்திரத்தை பூரா கொடுத்துருங்க தம்பின்ட்டு சொல்லி கொடுத்துச்சு. ஒரே வார்த்தை சொல்லிட்டு செத்துச்சுடா தம்பி. நீ உங்கள் அப்பா மாதிரியே இல்லாமல் உங்கள் அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கிறியாமாடா தம்பி. அங்கிள், உங்க அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன். உங்க அம்மாவை நல்ல முறையில பாத்துக்கிடுவேன்.